ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவெளியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு வருவது ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி அருளிய யோக சூத்திரங்களில் சமாதி பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சூத்திரங்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமது இன்றைய காலகட்டத்தில் நமது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லோருக்குமே நல்ல பலனுடைய வகையில் அமையும். பொதுவாகவே ஒரு மனிதனை பார்த்தோன்னே இவன் நல்லவன், இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறோம். எதை வைத்து நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் சொல்கிறோம் அப்படின்னா, மனிதனுடைய குணங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய செயல்முறைகளை வைத்து நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள்னு சொல்கிறோம். அப்போ இந்த பழக்கம் அப்படிங்கிறது நாம் என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்கின்றோமோ அவை அனைத்துமே நமது பழக்கமாக மாறுகின்றது. அப்போ இந்த சூத்திரத்தில் அவர் சொல்லும்போது, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கடல் நீர்ப்பரப்பில் எழும் அலைகள் போன்றது. நாம் என்ன ஒரு செயல் செய்தாலும் அது வெளியே செல்கின்ற பொழுது நமக்குள் ஒரு அனுபவத்தை கொடுத்து செல்கின்றது. அப்போ நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உள்ள ஒரு அனுபவத்தை, ஒரு பதிவுகளை வைத்து செய்கின்றது. அதுதான் சம்ஸ்காரம் அப்படிங்கிறோம். என்ன ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் ஒரு பதிவுகளாக மாறுகின்றது. அப்போ அது நம் மனதை கடந்து செல்லும் ஒவ்வொரு சித்த விருத்தியும் அதில் இந்த செயலை, விளைவை விட்டு செல்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா குணம். இந்த சம்ஸ்காரத்தின் ஒட்டுமொத்தம் சேர்த்தால் குணமாக மாறுகின்றது. இப்போ நான் இன்றைக்கு காலை முதல் இரவு வரை நான் என்னென்ன செயல்களெல்லாம் செஞ்சுருக்கணும், இந்த செயல்களில் நல்ல செயல்களும் இருக்கும், கெட்ட செயல்களும் இருக்கும். இந்த நல்ல செயல்கள், கெட்ட செயல்கள் எல்லாமே எனக்குள் அனுபவ பதிவுகளாக சென்றிருக்கின்றது. எனக்குள்ள நல்ல அனுபவங்களும் இருக்குது, கெட்ட அனுபவங்களும் இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் நல்ல நினைவுகள், தீய நினைவுகள். அப்போ அதை தான் குணம்னு சொல்கிறோம். இப்போ இந்த குணம், இந்த குணத்தில் நல்லவை மேலோங்கி நின்றுச்சு அப்படின்னா அவன் நல்ல மனிதன் ஆகின்றான். அதாவது நல்ல குணங்கள் மேலோங்கி நின்றால், நான் நிறைய நல்ல விஷயங்களே செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்குள்ள நல்ல அனுபவ பதிவுகள் தான் மேலோங்கி நிற்கும். எப்பொழுதுமே அந்த நல்ல அனுபவ பதிவுகள் எனக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நல்ல அனுபவ பதிவுகள் மேலோங்கி நின்றால் நல்லவனாக மாறுகின்றான், நல்ல குணமுள்ள மனிதனாக மாறுகின்றான். இப்போ கெட்ட அனுபவ பதிவுகள், பொறாமை, சூழ்ச்சி, பகை. ஒரு திருடன் எடுத்துக்கோங்க. அந்த திருடன் எப்பொழுதுமே இன்றைக்கு இங்கே திருடணும், நாளைக்கு எந்த இடத்துல திருடணும், எப்படி திருடணும், இதே எண்ணம் தான் அவனுக்கு இருக்கும். அந்த பதிவுகளை தான் அவனுக்குள்ளே மேலோங்கி நிற்கும். அப்போ அவன் தனிப்பட்ட முறையில் இருக்கும் பொழுதும் அடுத்து எப்படி நம்ம திருடுவது, இந்த சிந்தனையில் தான் இருப்பான். அப்போ அவனிடம் தீய எண்ணங்கள், தீய அனுபவ பதிவுகள் மேலோங்கி நிற்கின்ற காரணத்தினால் அவன் தீய குணமுள்ள மனிதனாக இருக்கின்றான். எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் ஒன்று தான். அந்த உயிருக்கு எந்த ஒரு பேதமையும் கிடையாது. குணங்களினால், பழக்கத்தினாலும் வழக்கத்தினாலும் சம்ஸ்காரத்தினாலும் நமக்குள் எழுகின்ற அந்த அனுபவ பதிவுகள் எது மேலோங்கி நிற்கின்றதோ அந்த அனுபவ பதிவுகளினால் மனிதன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் பிரிக்கப்படுகின்றான். இப்போ கெட்ட ஒரு குணங்கள் உள்ளே ஒரு மனிதனை நிச்சயமாக நல்லவனாக மாற்ற முடியும். அதற்குரிய யோக பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எவ்வளவு தாய் தந்தையர்கள் தங்களுடைய குழந்தைகள் தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அது ஒரு தீய அனுபவம் தான். அந்த அனுபவ பதிவுகள் அவர்களுக்கு மேலோங்கி நிற்கின்ற காரணத்தினால் மீண்டும் மீண்டும் அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் செல்ஃபோன் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இப்போ இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம அட்வைஸே பண்ண வேண்டாம். நாம் அதற்குரிய பயிற்சிகளை கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்கின்ற சுரப்பிகள் சுரக்கணும், அந்த பண்புகள் மாறணும், நம்ம உடம்பில் அந்த அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகளாக இருக்கணும். அதற்குரிய யோக நெறிமுறை பயிற்சிகளை எடுத்துட்டாங்கனாலே நிச்சயமாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தீய அனுபவ பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நல்ல அனுபவ பதிவுகள் மட்டும் மேலோங்கி நிற்கும். அப்போ நிச்சயமாக நல்லவனாகி விடலாம். எல்லோரும் நல்லவர்களே, எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களாக வாழுவதற்குரிய யோக நெறிமுறையை தான் கொடுத்துருக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த சூத்திரம் மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைகின்றது. இப்போது நமக்குள் இருக்கக்கூடிய தீய அனுபவ பதிவுகள் மேலோங்காமல் நல்ல அனுபவ பதிவுகளே, நல்ல குணங்களையே மேலோங்க செய்கின்ற யோக பயிற்சிகள் என்ன, அதனுடைய செயல்முறை வழக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் பார்க்கக்கூடிய 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். சின்முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும்.
கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடிகள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மற்ற 3 விரல்கள் தரை நோக்கி வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இந்த முத்திரை மூளை செல்களை நன்றாக இயங்க செய்யும். பாசிட்டிவ் தாட்டு, நேர்முகமான எண்ணங்கள் கொடுக்கும். நமக்குள் இருக்கக்கூடிய தீய அனுபவங்களை அழிக்கக்கூடியது. நல்ல அனுபவ பதிவுகளை மேலோங்க செய்யக்கூடியது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடித்தோடனே வாயு முத்திரை ஆள்காட்டி விரலை மடிச்சுக்கோங்க. என்னோடய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. தசவாயுக்களும் நன்றாக இயங்கினால்தான் நமது நினைவுகள் நன்றாக இருக்கும். உடல் இயக்கம், மன இயக்கம் நன்றாக இருக்கும். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். வஜ்ராசனம். கால்களை நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. இப்போ உங்கள் மனதை அப்படியே மணிபூரக சக்கரம், வயிற்று உள் பகுதி, அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிராண ஆற்றல் அந்த பகுதிக்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் அப்படியே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இது நமது எண்ணங்களை சீரமைக்கும். நல்ல எண்ணங்களையே மேலோங்க செய்யும். தீய எண்ணங்கள் அழிக்கப்படுகின்றன. வயிற்று உள்பகுதியில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சசங்காசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. திரும்பி வஜ்ராசனத்தில் அமர்ந்துக்கோங்க. இது வஜ்ராசன நிலை இப்போ இருந்திருக்குது. இப்போ இதிலேருந்து எப்படி சசங்காசனத்துக்கு வராங்கன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கைகள் அப்படி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கைகளை நல்லா முன்னாடி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ சப்த வஜ்ராசனம் பண்ண போகிறாங்க. 2 கால்களை கட்டிக்கோங்க. ஒரு அடி மெதுவாக ஒவ்வொரு கையாக ஊண்டிட்டு பொறுமையாக கிளவாங்க. சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக கை முட்டி ஊண்டிட்டு பொறுமையாக எழுந்துக்கோங்க. மீண்டும் வஜ்ராசனத்திலே உட்காந்துக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல கால் 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. பொறுமையாக கையை ஊனிட்டு நிதானமாக வாங்க. ஒவ்வொரு கையாக ஊனிக்கோங்க. அடுத்த கை பொறுமையாக ஊனிக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக கை முட்டி ஊண்டிட்டு பொறுமையாக எழுந்துக்கோங்க. சாதாரண மூச்சில் ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ அப்படியே திரும்பி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. பொறுமையாக 2 கால்களையும் சேர்த்துக்கோங்க. கை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்களது மூச்சோட்டத்தை, உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதி, அது மணிபூரக சக்கரம், அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு, ஆழ்ந்த பிராணன் வயிற்று உள்பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அது மணிபூரக சக்கரம். இந்த பகுதியில் நாம் தியானம் செய்யும் பொழுது நமது நினைவு, நல்ல நினைவுகளே மேலோங்கி வரும். அந்த நல்ல நினைவுகள் மேலோங்கி வரும்பொழுது வழக்கம் எல்லாமே நல்ல உயர்ந்த குணங்களோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். நமக்குள் இருக்கக்கூடிய தீய அனுபவ பதிவுகள், தீய எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக மணிபூரக சக்கரத்தில் தியானம் செய்யும் பொழுது அழிக்கப்படுகின்றன. இப்போ பொறுமையாக கைகளை சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, மீதி 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. இது ஞான முத்திரை. நல்ல ஒரு அறிவில் மலர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நல்ல குணங்களை மேல்நோங்கி இழச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு தீய உணர்வலைகளோ, தீய நினைவலைகளோ,
மேலோங்கி வரும்பொழுது உடனே இந்த சின்முத்திரையில் அமர்ந்து நல்ல ஒரு 5 முறை மூச்சை உள்ளெழுத்து ஒரு 5 முறை அந்த மாதிரி பயிற்சி பண்ணிவிட்டு 1 நிமிடம் அமைதியாக இருங்க. நமக்குள் எழுந்த அந்த தீய உணர்வலைகள், தீய அனுபவ பதிவுகள் ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் உள்ளே வராது. அந்த சித்த விருத்தி அடையாமல் சாந்தமாக அதை எங்கே போச்சுன்னே தெரியாது, மறைந்துடும். நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல அனுபவ பதிவுகள், நல்ல நினைவுகள் மட்டுமே எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இதுக்கும் தசவாய்க்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆகையினால்தான் வாயு முத்திரையும் பண்ண சொல்கிறோம். இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி விரலை மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரலை வச்சுக்கோங்க, மீதி 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. நேயர்களே, இந்த 2 முத்திரைகள் இப்போ செய்த இந்த ஆசனம், இதை நம்ம சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்குள் இருக்கக்கூடிய பழக்கம் வழக்கம், நமது குணங்கள், நாம் பழகிய ஒவ்வொரு செயலும் நமக்குள் ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. அந்த அனுபவம் நமக்குள் ஒரு சம்ஸ்காரமாக, விதையாக இருக்கின்றது. அது தக்க நேரத்தில் அந்த அனுபவ பதிவுகள் எண்ணங்களாக மேலே வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ நல்ல எண்ணங்களே மேல் நோக்கி வந்தால் நல்ல மனிதனாக திகழ்கின்றான், நல்ல குணமுடைய மனிதனாக திகழ்கின்றான். அப்போ அந்த நல்ல குணங்கள் வருவதற்குரிய பயிற்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகள் எல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பியை நன்றாக இயங்க செய்யும். அடிவயிறு, சிறுகுடல், பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீக்கப்படுகின்றன. உடல் மனதில் இருக்கக்கூடிய அந்த களைப்பு, டென்ஷன் நீக்கப்படுகின்றது. அப்போ இதெல்லாம் சரியாக இந்த பயிற்சியின் மூலமாக கிடைத்திருச்சுன்னா ஒரு மனிதன் நல்ல குணமுள்ள மனிதனாக வாழ முடியும். இப்போ இதே வஜ்ராசனத்தில் இந்த நிலையிலிருந்து எப்படி சசங்காசனம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பொறுமையாக மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. கைகளை நல்லா முன்னாடி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கைகளை பக்கவாட்டில் வச்சுட்டே கீழே குனிங்க. நெத்தி தரையில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேயர்களே, ஒவ்வொரு மனிதனும் மாமனிதனாக உருவாகணும், நல்லவனாக வாழணும், வளமாக வாழணும். அதற்குரிய செயல்முறை விளக்கத்தை தான் சூத்திர வடிவில் கொடுத்துள்ளார்கள். நாம் ஒரு சூத்திரத்தினுடைய விளக்கத்தையும் பார்க்குறோம், அந்த விளக்கத்திற்குரிய யோக பயிற்சியும் பார்க்குறோம். அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், நீங்களும் பயிலுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் நல்ல குணமுள்ள மனிதனாக, நல்ல குணமே எப்பொழுதும் மேலோங்கி நிற்கக்கூடிய மாமனிதனாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.